இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, திங்கக்கிழமை விண்மீன் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 734 959 டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க. 3/3/2024 அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 750 171. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வச்சு சொல்லிக்கிறேன், சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 240 MC கெஸ்ஸிங் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9345885107 93 45 88 51 07. சரிங்களா? 240 மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்றவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். 250க்கு மேலே 255 கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம 171 என்ன மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சி போர்டில் 1 கொடுத்துருந்தோம். சரிங்களா? இந்த நம்பர் தான் எடுத்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு. சரிங்களா? 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் 1ஆம் நம்பர் தான் வருது அப்படின்றதுனால ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நான் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா 311 கொடுத்துருப்பேன். இதை வந்து நான் சொன்னேன் 75 அப்படின்றதுனால ஸோ இதுக்கு இடப்பட்ட நம்பராக அந்த மாதிரி எடுத்தேன். சரிங்களா? ஸோ இடப்பட்ட நம்பர் 3ன்னு கொடுத்துட்டேன். ஆக்சுவலி 711 அப்படின்னு ஷார்ட்கட்டில் இருந்திருக்கு. சரிங்களா? இருந்திருக்கு. நாம் வந்து 3131 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏசி பாஸ் பண்ணியிருக்கு. நமக்கு ஷார்ட்கட்டில் கொடுத்தது இங்கே சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் பல ட்ரிப்பும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நான். சரிங்களா? நிறைய ட்ரிப் சொல்லியிருந்தேன். 1 ப்ளே பண்ணுங்கள், 1 ப்ளே பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, 2 நாளைக்கு ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மாதம் ஏசியில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு. சரிங்களா? போர்டு வச்சு வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம டேரெக்டாக பிசி வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்கேயும் கொண்டு வந்திருந்தோம் 1 இங்கே பார்த்தீங்கன்னா பிசி நம்ம வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? டேரெக்டாகவே பிசி வின் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வின் பண்ணியிருக்கோம். நம்ம பிசி வந்து வின் பண்ணியிருக்கு. சரிங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 471 வரும். சரிங்களா? 471 வரும். இங்கேயும் வந்து நம்ம டேரெக்டாக வின் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு போயிருக்கு. சரிங்களா? 671 கொடுத்துருந்தோம். சரிங்களா? பவரில் தான் 1ஆம் நம்பர் போயிருக்கு. ஸோ ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். போர்டு வச்சு நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. வெற்றி பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது ஃபாலோயிங் நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கே 311 வந்துச்சு. சரிங்களா? ஷார்ட்கட்டில் 311 வந்துச்சு. இங்கே 113 வந்துச்சு. இப்போ சென்ட்ரல் போர்டில் ஜம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம். கரெக்டாக வாய்ப்பு பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம 7ஆம் நம்பர் 2 இடத்துல மேட்ச் பண்ணியிருந்தோம். பவரில் தான் வந்து ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒரு மாசான ஒரு வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம். சி போர்டில் 1ஆம் நம்பர் மாஸ் ஹிட் பண்ணியிருக்கு. ஆல் போர்டில் 1 நல்லா ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு 3D போயிடுச்சு பவரில். சரிங்களா? போர்டு வச்சு வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்லிக்கிறேன், சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிங்கிள் போர்ட் கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8 6 9 0, பி போர்டில் பார்த்தீங்கன்னா 3 0 7 2, சி போர்டில் பார்த்தீங்கன்னா 1 4 3 5 6 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? சி போர்டில் வந்து கரெக்டாக ஒரு ஃபைனல் பண்ண நம்பர் நான் இங்கே தனியாக எடுத்து கொடுத்துட்டேன். என்ன நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1ஆம் நம்பர். சரிங்களா? மீண்டும் ஒரு 1ஆம் நம்பர் தான் வருது. சரிங்களா? அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் நான். மீண்டும் ஒரு 1ஆம் நம்பர் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மீண்டும் வந்து ஒரு 1ஆம் நம்பர் வருது. சரிங்களா? அதை விட்டால் 4ஆம் நம்பர், அது இங்கே நமக்கு மேட்சாக இருக்குது 4. ஸோ 3 8ன்னு வருது. ஸோ நான் இந்த 3 நம்பர் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். அதுக்காக 3ஆம் நம்பரை விட்டுறாதீங்க. ஸோ மிஷின் நம்பர் பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு மேட்சாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங், கண்டிப்பாக ஒரு 3D அடித்து தூக்குவோம்னு நினைக்கிறேன், தட்டி தூக்குவோம்னு நினைக்கிறேன். அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இப்போ இதில் இந்த சிங்கிள் போர்டில் என்னென்ன நம்பர்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அதை நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 நம்பர் இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? பி போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் இம்பார்ட்டண்ட். வேணால் ஒரு 2ஆம் நம்பர் போகலாம். சரிங்களா?
வேணால் ஒரு 2ஆம் நம்பர் போகலாம் நீங்கள். அதை அடித்து எழுதியிருக்கோம். அதேமாதிரி சி போர்ட் கொடுத்துட்டேன். கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணுங்கள். திரும்ப ஒன்று சொல்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம். சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சியில் 1-3-1ன்னு வருது. முடிஞ்சால் 1-3 ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நேற்று கொடுத்துருந்தோம், இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதெல்லாம் அப்படி என்னுடைய பவர் 8-1. சரிங்களா? அதேமாரி 6-4 கொடுத்துருந்தோம், நேற்று 2-2 கொடுத்துருந்தோம், இன்றைக்கும் 2-2 கொடுத்துருக்கோம். உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரிங்களா? நாளைக்கும் டபுள்ஸ் மாதிரி தான் எய்ம் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ரிசல்ட்டில் வந்து ஒரு நம்பர். சரிங்களா? 2-2 இல்லைன்னா 0-2 அந்த மாதிரி வந்தது. சரிங்களா? இல்லைனா இதுக்கு பதிலாக 8-8 ஒரு ஃபாலோயிங் நம்பர் மாதிரி வச்சுக்கலாம். அதை நான் அப்புறம் சொல்லிக்கிறேன் நான். சரிங்களா? இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை இன்றைக்கி. சப்போஸ் நாளைக்கு எதாவது வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச பிசிலேயாவது ஒரு செட் அதை ப்ளே பண்ணலாம். அதேமாதிரி 6-5-5-0. சரிங்களா? ஸோ 7-0-0-7. சரிங்களா? 51 52 25. ஸோ இங்கே மட்டும் ஒரு 0-2 மென்ஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 0-2 ஏன்னா 0-20 அந்த மாதிரி வருது. நாளைக்கு ஒரு 0-0க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? அது கீழே எழுதிடுறேன் நான். எப்படி நேற்று 1-1 அப்படின்னு எய்ம் பண்ணமோ அந்த மாதிரி நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 0-0 என் மைண்டுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்திருக்கு, கெஸ்ஸிங் வந்திருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் அந்த மாதிரி வந்துச்சுன்னா தட்டி தூக்கி எடுத்துடலாம். சரிங்களா? நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும். நான் சொல்கிற மாதிரி 0-2 வந்துச்சு அப்படின்னா 0-20 இல்லைன்னா 0-22 தான் ரிசல்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்ட் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் போர்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதே தான் சொன்ன நம்பரை தான் கொண்டு வந்திருக்கேன் நான். சரிங்களா? என்ன சொன்னனோ அதை தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ 0 கன்ஃபார்மாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, எப்போல்லாம் டபுள்ஸ் வருதோ அப்படின்றப்ப அடுத்த நாள் கண்டிப்பாக அதனுடைய பவரோ இல்லைன்னா 0வோ வரும். 1-1ன்னு டபுள்ஸ் வந்திருக்கு, அதை நம்ம மைனஸ் பண்ணாவே சரி, இந்த பக்கம் 9 நம்ம அதை மைனஸ் பண்ணால் சரி, 0 வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? டபுள்ஸ்னு வந்தாவே 0 வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். 2ஆம் நம்பர் போகிறேன். 7 அப்படின்னா நான் ஒரு 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? ஸோ 3 அந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள். அப்படி இல்லைன்னா 9க்கு 4 பார்க்கலாம். சரிங்களா? அதை நம்ம பார்த்து நான் சொல்லிடுறேன் நான். அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 4D நம்பர் சில பேர் கேட்டாங்கன்றதுக்காக அவங்களுக்காக ஒரு 4D நம்பர் ஒரு 3 நம்பர் 4 நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன். 80-65 அதாவது 0-65. சரிங்களா? அதேமாரி 80-87 0-87. அதேமாரி 4. சரிங்களா? அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. 750 0 வந்துச்சுன்னா சி போர்டு 0 மாறி இறங்குனா இந்த மாதிரி தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 750 ஏன்னா ஏற்கனவே நம்ம 570 இந்த மாதிரி நம்பர் அடிச்சிருச்சு. அந்த நம்பர் இல்லாத நம்பர் இதை மாற்றி ஆல்ட்ரு பண்ணுங்கள். 570 சரி, இந்த மாதிரி ஒரு நம்பர் ஒரு பேர் அடிச்சிருக்கு போன மாதத்தில், அதை விட்டுட்டு மீதி பேர் அதை அரேஞ்ச் பண்ணி மாற்றிக்கோங்க. அதேமாரி 02-02 வருது. சரிங்களா? கண்டிப்பாக வந்து 202 இல்லைன்னா 0-22. சரிங்களா? அதையும் சொல்லிடுறேன். 2-2 சொல்லிடுறேன். என்ன இங்கே எழுதுனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னு பார்க்குறேன் நான். சரிங்களா? 0-22 ஒரு வேளை ஆச்சுன்னா நமக்கு நல்ல இது தானே, அதுதான் நான் முன்னே சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ திரும்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3D நம்பர்ஸில் 0-52. சரிங்களா? 0-52 இதை தான் 0-0-2. ஸோ இந்த மாதிரி சொன்னது 2-2ன்னு சொன்னது. அதேமாரி 0-0-8 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 2வது ஆப்ஷன் 0-0-8 போகிறேன். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இது ஒரு ஃபாலோயிங் நம்பராக 2 நாளாக வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நம்பர் ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாளுக்கு இப்போ 2 நாளைக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கீழே வந்துருக்கு. சரிங்களா? இதோ ஒரு நாளைக்கு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். 0-52 சொல்லியிருந்தோம். சரிங்களா? 2வது ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா 0-0-8 சொல்லியிருந்தோம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 704 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 704 முடிஞ்சால் ஒரு 604க்கும் போகலாம். சரிங்களா? ஏ போர்டு தான் இங்கே கொஞ்சம் மாற்றணும். சரிங்களா? அதேமாரி 0-27 0-87க்கு 0-27. அதேமாதிரி இங்கே என்ன சொன்னேன், 0-0-8 சொன்னேன், 0-0-2 சொன்னேன், இங்கே 0-0-0-70ன்னு இருக்குது. சரிங்களா? 0-0-7. ஸோ எப்படி வேணாலும் அமையலாம், அதனால தான் 0-0 நான் சொன்னேன். அதேமாதிரி 8-8 ஒரு பேர் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், மேலே 2-2 வந்ததுனால. ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்கே 2-2 கொடுத்துருக்கோம், இங்கே 8-8 கொடுத்துருக்கோம். அதேமாரி 402. சரிங்களா? ஸோ இந்த 4 தப்பிச்சுன்னா திரும்ப அப்படியே 9ஆம் நம்பர் அப்படின்னு திறக்க நம்பர் அப்படியே இருக்குவாங்க. சரிங்களா? ரிசல்ட்டில் இருக்கிறத தூக்கி அப்படியே நடு நம்பரை மட்டும் தூக்கி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் 909. சரிங்களா? பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்கிறேன், சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா?
ஸோ மீண்டும் சொல்கிறேன். ஸோ நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஒரு 2 நாளாக போட முடியல. இப்போயும் கூட அடுத்து எனக்கு வந்து திரும்ப புதன் வியாழலாம் கொஞ்சம் ஒர்க் இருந்தாலும் இருக்கும். வீடியோ வரதுக்கு கூட கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங்கை முன்னாடி கொடுக்கணும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இன்றைக்கி நான் இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம தட்டி தூக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அப்புறம் ஒரு நாள் 2 நாள் நான் உங்களுக்கு கேப் லீவ் விட்டுறேன். சரிங்களா? எப்படி லீவ் விட்டாலும் என்ன பண்ணாலும் நம்ம 240 வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக வந்து நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துட்டு தான் இருப்போம். எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ ஷார்ட்கட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா 171க்கு நம்ம 7ஆம் நம்பரை வச்சுக்கிட்டு 711ன்னு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி 959க்கு 5ஆம் நம்பர் தான் தனியாக இருக்குது. 5ஆம் நம்பரை வச்சுக்கிட்டு 9ன்னு போகலாம். சரிங்களா? மீண்டும் நேற்று அடித்த மாதிரி 7-5 அதே பேட்டர்ன். சரிங்களா? 7-5 பேட்டர்ன் அடித்தா நம்ம 3 போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ மீண்டும் நான் போகிறது அதே மாதிரி தான் போகிறேன். 3 அல்லது 8 போகிறேன். சரிங்களா? ஸோ உள்ள போகிறது பார்த்திங்கன்னா நான் 3 அல்லது 8ஆம் நம்பர் போகிறேன். 3 அல்லது ஒரு 8ஆம் நம்பர் நான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 3 அல்லது ஒரு 8ஆம் நம்பர் போகிறேன் நான். ஸோ ஆல்ரெடி நமக்கு 3-9-9 அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது அடித்தாவே கண்டிப்பாக வந்து போன வாரம் 9, இந்த வாரம் 1 அப்படின்னா கண்டிப்பாக 6 அல்லது 4க்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 6 அல்லது 4க்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ 6, 4. ஸோ இதோட நம்ம என்ன நம்பர் சேர்த்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டபுள்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் கொடுக்குறேன் நான். ஸோ அப்படி போகிறப்ப நான் 4ஆம் நம்பர் இங்கே போகிறேன் நான். சரிங்களா? 4, 4, 6, 6. சரிங்களா? இந்த மாதிரி தான் வருது. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 264 நம்ம அடிச்சிருந்தது. சரிங்களா? அது பார்க்கலாம் கொஞ்சம். சரிங்களா? இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 265 அடிச்சிச்சு. ஸோ இதில் நான் இன்னொரு நம்பர் போகணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் நான். ஏன்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 வச்சு நம்ம நிறையா நம்பர் கொடுத்துருந்தோம். சரிங்களா? 0 வச்சு அப்போ 9, 9, 1, 1ன்னு வரப்போ அதுக்கு ரிவர்ஸில் போனால் கண்டிப்பாக 0, 0 வரணும். சரிங்களா? அதேமாரி 7, 5 அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு 2ஆம் நம்பர் வரணுங்க. இந்த 2ஆம் நம்பர் நான் இங்கே போகிறேன் நான். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நமக்கு வந்திருக்கு. நமக்கு எங்கேயும் கெஸ்ஸிங்லேயே அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இன்னொரு ஷார்ட்கட் நம்ம பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இல்லை, இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 265ன்னு இருந்தது. சரிங்களா? 265 வரணும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 265ன்னு இருக்குது. ஸோ இதுலேயும் கூட நம்ம 5ஆம் நம்பர் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ 2 பேர் போகலாம், இல்லைன்னா 5, 8 பேர் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதில் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க விளையாண்டாகணும். ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து இந்த 6க்கு தான் நான் வந்து 8ஆம் நம்பர் போகிறேன். சரிங்களா? 8, 8 இல்லைனா 2, அந்த இது போகிறேன். இது ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம. சரிங்களா? 2 சரி 8 சரி கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் வருது. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து 002 அதுக்கு தான் ரொம்ப அதிக ஆப்ஷனாக போகுது. நான் திரும்ப இங்கே கீழே எடுத்து எழுதி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னென்ன கொடுத்துன்ட்டு. சரிங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் கொடுக்குறது 002. சரிங்களா? 8, 6, 6. ஸோ 3, 4, 4. ஸோ டபுள்ஸ்லேயே எல்லாம் வந்ததுனால அதேமாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை விட்டிங்க அப்படின்னா ஒரு 5, 8, 8. அதேமாரி 5, 2, 2. இதுதான் அந்த 5க்கு பதிலாக 0 போடலாம். சரிங்களா? அதை மார்க் பண்ணிடுறேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு 3D தட்டி தூக்கும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நான் சொல்லிக்கிறேன், சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.